கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எரேமியா 31:10. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். Hear, O nations, the word of the Lord, and proclaim it in distant coastlands. The one who scattered Israel will gather them and keep them as a shepherd keeps his flock. மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். இன்றைய தியான வசனம் மிகவும் ஆறுதலானதும் தேவனுடைய சிதறிப்போன ஜனங்களை மீண்டும் கூட்டிச் சேர்த்து மேய்ப்பனை போல் காத்து கொள்ளும் அன்பையும் வெளிப்படுத்தும் அருமையான வசனம். இந்த வசனத்தில் தேவனுடைய வார்த்தை, கூட்டிச் சேர்த்தல், காத்தல் என்ற 3 முக்கியமான உண்மைகளை பார்க்கிறோம். இது குறித்து சற்று விரிவாக தியானிப்போம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். தேவனுடைய செய்தி இஸ்ரவேலுக்கு மட்டும் உரியது அல்ல, அனைத்து ஜாதிகளும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார். தேவனுடைய வார்த்தை எல்லா மனிதர்களுக்கும் உரியது. மனிதர்கள் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தாலும், தேவனுடைய வார்த்தை அவர்களை தேடி வருகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பவுலடிகளார் அறிவுறுத்துவதை ரோமர் 10:17 வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இடம் தேவனுடைய வார்த்தைக்கு இருக்க வேண்டும். வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம் பிறக்கிறது. விசுவாசம் பிறக்கும்போது நம்பிக்கை வளர்கிறது. அடுத்ததாக, தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவியுங்கள் என்று கூறியிருப்பதை கவனியுங்கள். தேவன் தமது இரட்சிப்பின் செய்தி தூரத்திற்கும் செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். இது ஒரு முக்கியமான சுவிசேஷ பொறுப்பை நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் கேட்ட தேவனுடைய வார்த்தையை நமக்குள் மட்டும் வைத்து கொள்ளாமல் பிறருக்கும் அறிவிக்க வேண்டும். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை மார்க் 16:15 வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பு எல்லைகளற்றது. நம்முடைய குடும்பம், நண்பர்கள், அயலார் என்று நமக்கு அருகில் இருப்பவர்களுக்கும் நம்மை விட்டு தூரத்தில் இருப்பவர்களுக்கும் தேவனுடைய நற்செய்தி சென்றடைய வேண்டும். இதை விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கீழ்ப்படியாமையின் காரணமாக பல இடங்களில் சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிதறிப்போன நிலையிலேயே தேவன் அவர்களை விட்டுவிடவில்லை. அவர்களை சிதறடித்தவர் அவர்களை மீண்டும் சேர்த்து கொள்வார். இது தேவனுடைய மிக பெரிய கிருபையை வெளிப்படுத்துகிறது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் சிதறிப்போனது போல தோன்றலாம். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், மனதில் குழப்பம் இருக்கலாம், உறவுகள் உடைந்திருக்கலாம், நம்முடைய கனவுகள் சிதறி இருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிறது. சிதறிப்போனதை சேர்க்க தேவனால் முடியும். மனிதனால் சரி செய்ய முடியாததை தேவன் சரி செய்வார். மனிதனால் ஒன்றிணைக்க முடியாததை தேவனால் ஒன்றிணைக்க முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லியிருப்பது இந்த வசனத்தின் மிக அழகான பகுதி. தேவன் தமது ஜனங்களை வெறுமனே கூட்டி சேர்ப்பவர் அல்ல, கூட்டிச் சேர்த்த பிறகு அவர்களை காப்பவரும் அவரே. மேய்ப்பன் தன் ஆடுகளை வழி நடத்துகிறான், உணவு கொடுக்கிறான், தண்ணீர் கிடைக்கச் செய்கிறான், ஆபத்திலிருந்து காக்கிறான், காணாமற் போனால் தேடுகிறான், பலவீனமானதை தாங்குகிறான். அதுபோல நம் ஆண்டவர் நம்முடைய நல்ல மேய்ப்பர். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார் என்று சங்கீதக்காரன் கூறுவதை 23ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் 10:11 வாசிக்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆறுதல்! நாம் தேவனை பிடித்து கொண்டிருப்பதை காட்டிலும் தேவன் நம்மை பிடித்து கொண்டிருப்பதே நம்முடைய பாதுகாப்பு. இதையும் விசுவாசிக்கிறீங்களா? மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் என்று ஏசாயா 40:11 வாசிக்கிறோம். தேவன் தமது ஜனங்களை அதிகாரத்தோடு மட்டும் நடத்துவது இல்லை, அன்போடும் கருணையோடும் நடத்துகிறார். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி என்று சொல்வதை எசேக்கியேல் 34:12 வாசிக்கிறோம். சிதறிப்போன ஆடுகளை மேய்ப்பன் தேடிச் செல்வதைப் போல தேவன் தம் ஜனங்களை தேடுகிறார். நாம் தேவனை தேடுவதற்கு முன்பே தேவன் நம்மை தேடுகிறவர். நானே என் மந்தையை மேய்த்து இளைப்பாறச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் என்று எசேக்கியேல் 34:15 வாசிக்கிறோம். இது தேவனுடைய தனிப்பட்ட பராமரிப்பை காட்டுகிறது. அவர் நம்மை கூட்டத்தில் ஒருவராக மட்டும் பார்க்கவில்லை, ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையில் அறிந்திருக்கிறார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் என்று சங்கீதக்காரன் சொல்வதை சங்கீதம் 103 வாசிக்கிறோம். நாம் யாருடையவர்கள் என்பதை இந்த வசனம் அழகாக நமக்கு நினைவுபடுத்துகிறது. நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனுக்கு உரியவர்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப் போவது இல்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பு சூழ்நிலையில் இல்லை, மேய்ப்பனாகிய கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிறது. மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சிதறியதை சேர்க்கும் நல் மேய்ப்பர் நம் ஆண்டவர். எனவே தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அவருடைய வார்த்தை வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. தேவனுடைய நற்செய்தியை அறிவிப்போம். சுவிசேஷம் நமக்காக மட்டுமல்ல, குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உலகத்திலும் அறிவிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சிதறியதை தேவன் சேர்ப்பார். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொல்லாதீர்கள். சிதறியதை சேர்க்கிற தேவன் இன்னும் செயல்படுகிறார். நம் தேவன் நல் மேய்ப்பர். அவர் நம்மை காப்பார். சுருக்கமாக சொல்வதானால், இன்றைய வசனம் நமக்கு 3 உறுதிகளை தருகிறது.
சிதறிப்போனாலும் தேவன் நம்மை சேர்ப்பார். பலவீனமாக இருந்தாலும் தேவன் நம்மை காப்பார். தூரமாக இருந்தாலும் தேவன் நம்மை தேடி வருவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன சிதறி போயிருந்தாலும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம். சிதறடிக்கப்பட்ட இஸ்ரவேலை சேர்த்த தேவன் இன்று சிதறிப்போன நம்முடைய வாழ்க்கையையும் மீண்டும் ஒழுங்குபடுத்த வல்லவர். நம்முடைய நல்ல மேய்ப்பரான இயேசுவின் கரத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவரை பின்பற்றி நடப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரம தகப்பனே, எங்களை சிதறிப்போக விடாமல் உமது அன்பினால் எங்களை சேர்த்து நல்ல மேய்ப்பனை போல எங்களை காத்து ரட்சிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் சிதறிப்போன காரியங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகளை நீர் மீண்டும் சேர்த்து ஒழுங்குபடுத்தும். உடைந்த உறவுகளை சீர்படுத்தும். கலங்கிய இருதயங்களுக்கு சமாதானம் தாரும். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை தாரும். நாங்கள் உலகத்தின் சத்தத்தை கேட்காமல் எங்கள் நல் மேய்ப்பராகிய உமது சத்தத்தை கேட்டு உம்மை பின்பற்றி நடக்க கிருபை தாரும். எங்களை சுற்றிலும் உமது பாதுகாப்பின் வேலியை அமைத்தருளும். சிதறிப்போனவர்களை தேடி அவர்களை உம்மிடத்தில் சேர்க்க எங்களையும் உமது கருவிகளாக பயன்படுத்த வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நல் மேய்ப்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமென்.